ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று மண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. பாவக்காய் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சுன்ட்டு. அது அந்த சைஸில் வந்து ஒரு காய் தான் இருந்தது. அது ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி லைட்டாக எல்லோவாச்சு. சரி, இது பழுக்க ஸ்டார்ட் ஆகுது போல் அப்படின்னுட்டு ஒன்று மட்டும் பறித்து என்ன பண்ண போகிறோம், இதை விட்டுட்டா அப்படியே விதைக்கு ஆகிடும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இது வந்து நேற்றே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி அப்படியே விட்டால் ஏதாவது குருவி வந்து விதையோட சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விதையை எடுத்து வைக்கலாமேன்ட்டு பறிச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 காய் வந்து பக்கத்தில் இருக்குது. அது 3மே பெருசாகிட்டா ஒரே டைமில் பறித்து சமைச்சிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சதில் கொய்யாக்காய் வந்து குருவி கடிக்காமல் இருக்கணும்னு கவர் கட்டி வச்சேன்னா அந்த கவர் உள்ள ஃபுல்லாக தண்ணி போயிட்டு அதில் ஒரு கொய்யாப்பழம் வேறு அழுகுன மாதிரி ஆயிடுச்சு தண்ணி போனதுனால. அதனால எல்லாமே வந்து கொஞ்சம் செம்பழமாக இருந்து ஒரு நாள் விட்டால் பழுத்துரும், பரவாயில்லன்னு அது எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக அப்பா கொழுக்கட்டை சாப்பிடணும் போல இருக்குது, பண்ணி தரியாடான்னு கேட்டாங்க. சரிப்பா, 1/2 ஹவரில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. சரி, ஸ்நாக்ஸுக்கும் இன்றைக்கி எதுவும் பண்ணலையா, சரி கொழுக்கட்டையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை பண்ணிட்டேன். அரிசி மாவில் தான் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டே அதில் வந்து தேங்காவும் ஏலக்காவும் போட்டுட்டு தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் பாப்பாவுக்காக. பாப்பாவுக்கு வந்து தனியாக எடுத்த மாவில் வந்து கொஞ்சமாக வெல்லமும் 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடரும் போட்டு தனியாக பாப்பாவுக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் போட்டு பண்ணி எல்லாருமே ஈவினிங் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.